கடைசி கால தீர்க்கதரிசியின் தேவ வார்த்தை. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமயமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமயமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமாக இருக்கிறது. ரோமர் 13:11. காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தரை கண்டறியத்தக்க நேரம் என்று ஒன்று உண்டு. கர்த்தர் சமயமாக இருக்கிற நேரம் என்று ஒன்று உண்டு. அதை நாம் ஒரு நாளும் தவறிவிடக்கூடாது. அதிகாலையில் தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எனவே காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அதிக சமீபமாக இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் அதிகமாய் தேவனை தேடி அவருக்குள்ளாக இருக்கும்போது நாம் விசுவாசிகளான நாட்களிலே கிடைத்த ரட்சிப்பை பார்க்கிலும் இப்பொழுது ரட்சிப்பு மிகவும் சமயமாக இருக்கிறது. எனவே வாலிப பிராயத்திலேயே கர்த்தரை நினைப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்திலே எப்போதும் இருப்போம். அப்பொழுது ஆண்டவர் தம்மை காணும்படிக்கு நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார். அவர் நமக்கு சமயமாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். குயவனின் கையிலே ஒரு களிமண்ணை போலவே என்னை என்றும் தருகிறே, உந்தன் சித்தம் செய்யுமே. குயவனின் கையிலே ஒரு களிமண்ணை போலவே என்னை என்றும் தருகிறே, உந்தன் சித்தம் செய்யுமே. கிருபையே கிருபை தாருமே, நீரே கிருபையே கிருபை தாருமே. கிருபையே கிருபை தாருமே, நீரே கிருபையே கிருபை தாருமே. எந்தன் ஆத்துமா உம்மை தேடுதே, உந்தன் கிருபையா என்னை நடத்துமே. எந்தன் ஆத்துமா உம்மை தேடுதே,